ஸோ மிருகசிரிஷம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த மாதத்துக்கு. மிருகசிரிஷம் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா இருக்கிறவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா பக்கத்தில் இல்லாதவங்க அம்மாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய தன் மனைவியோ இல்லை அக்கா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் அம்மா ரூபத்தில் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கலாம். இப்படியும் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாம். முருகரையே தன்னுடைய அம்மாவாக எடுத்து அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ, அம்மாக்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாங்களோ, என்னெல்லாம் குறைகளை கொட்டி தீர்ப்பாங்களோ அது எல்லாமே முருகரை அம்மாவாக நினச்சி தாராளமாக சொல்லலாம். அம்மான்ற ஒரு விஷயத்துக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்மாவை கைவிடாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா முருகரும் அவங்கள கைவிடவே மாட்டார். ஸோ திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த மாதத்துக்கு? திருவாதிரை நட்சத்திரம் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்களுக்கு ஏதோ ஒரு உயர்ந்த எண்ணம் வச்சுருக்காங்க, ஒரு கோல் இருக்குது, இலக்கு. அந்த இலக்கை நான் அடையணும், அந்த லட்சியம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அதற்கு இந்த மாதம் இவங்க நட்சத்திர முருகர் வழிபாடு செய்கிறது நல்லது. 27 நட்சத்திர முருகர், அதாவது 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த முருகரை போய் வணங்கிட்டு வந்தால் அவங்களுடைய என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தலம். ஸோ அந்த 27 நட்சத்திர முருகர் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரணும். அங்கே சுயம்புவாக இருப்பார் முருகர். ஸோ அவரை தரிசிக்கும் போது இவங்களும் வாழ்க்கையில் சுயம்புவாக அவங்களுடைய இலக்குகளை லட்சியங்களை அடையிறதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் முருகர்கிட்ட இருந்து அந்த முருகர்கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நிச்சயமாக அவங்க போயிட்டு வரணும். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்தபடியே அந்த 27 நட்சத்திர முருகரை பேரை சொல்லி அவங்க டெய்லியும் இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு அவங்களுடைய ஆசைகள் இலக்குகளை சொல்ல சொல்ல அது கண்டிப்பாக முருகர் அவங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், இந்த மாதம்னு இல்லை, எப்போவுமே வாழ்நாள் முழுவதும் இவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். மனுஷங்க மேலே மட்டும் அன்பு செலுத்துறது அதை தவிர்த்துட்டு அதை மட்டும் செய்யாமல் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு காட்டணும், அன்பு செலுத்தணும். ஏன்னா மற்ற ஜீவராசிகளை ஒரு அருவெருப்போடு பார்க்கறது, பயத்தோடு பார்க்கறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும். இந்த மாதம் இவங்களை தேடி வரக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் மனுஷங்களாக இருந்தாலும் அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்க எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களோ கண்டிப்பாக இவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வரம் அவங்களுக்கு முருகர் நிச்சயமாக கொடுப்பாரு.